என்ன நீதிபதி பதவி நீக்குமா? ஆமாங்க. அதாவது திருப்பரங்குன்றமலையில் தீபத்தூணில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஹிந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் அப்படின்ற ஒருத்தர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீபத்தூணில் விளக்கேற்றுவதற்கான அனுமதியை கொடுத்தாங்க. ஆனால் கோவில் நிர்வாகம் அதுக்கான அனுமதியை தரலை. அதனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படுது. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த ஜஸ்டிஸ் ஜி. சுவாமிநாதன் அவர்கள் என்ன உத்தரவு பிறப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, சிஐஎஸ்எஃப் என்று சொல்கிற மத்திய பாதுகாப்பு பிரிவினரோட பாதுகாப்பில் போய் நீங்கள் தீபத்தூணில் விளக்கு ஏற்றலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அதே சமயத்தில் மதுரை கலெக்டர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் 144 தடை உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. இந்த தடை உத்தரவை காரணமாக காட்டி சிஐஎஸ்எஃப் வீரர்கள் உட்பட அனைவரும் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். பின்னர் இந்த வழக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மேல்முறையீடு செய்யப்படுகிறது. அந்த மேல்முறையீடு விசாரித்த நீதிபதி அவர்கள் ஜஸ்டிஸ் ஜி. சுவாமிநாதன் அவர்கள் கூறிய தீர்ப்பை உறுதி செய்தனர். இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பார்லிமெண்ட்டில் ஜஸ்டிஸ் ஜி. சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை எதிர்க்கட்சி எம்பிக்கள் கொண்டு வந்திருக்காங்க. மெஜாரிட்டி இல்லாத எதிர்க்கட்சி எம்பிகளோட தீர்மானம் வெல்லுமா வெல்லாதா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன?